வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு வெஜிடபிள் சூப் பண்ண போறோம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பாத்திரத்துல 2 டீஸ்பூன் பட்டர் சேர்க்கிறேன். பட்டர் உருகுனதுமே அதுல 2 டீஸ்பூன் பொடியா கட் பண்ண பூண்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பீசஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டா வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயத்தையும் லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வதக்கினா போதும். நான் இந்த சூப்பு பண்ணுறதுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் எண்ணெய் சேர்த்து வதக்குறதுனால வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கியாச்சு. அடுத்து இது கூட ஒரு 7-8 பீன்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கிட்டு கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் கேரட் அதையும் வதக்கி விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸ், க்ளீன் பண்ண காலிஃப்ளவர் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் 1 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். வதக்கியாச்சு. அடுத்து இதுல 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதிக்குது. மூடி போட்டு ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு காய்கள்லாம் வெந்துட்டு இருக்கட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு காய்களை வேக வச்சோம்னா தண்ணி ரொம்ப வத்தாது, நமக்கு காய்களும் கரெக்டா வெந்து வரும். அடுத்து இதுல ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாதி வெந்ததுக்கு அப்புறமா கேப்சிகத்தை சேர்த்துக்கங்க. கேப்சிகம் கிரன்ச்சியா இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப இந்த கேப்சிகம் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷத்துக்கு மட்டும் வேகட்டும். கேப்சிகம் வெந்துட்டு இருக்கும் போது இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த பவுல்ல 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துட்டு இது கூட 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சி வச்சுக்கலாம். கேப்சிகம் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. இதுல நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃபிளவர் கரைசலை இத மாதிரி கிண்டி விட்டுட்டே சேர்த்துக்கணும். அப்பதான் பாத்திரத்துல அடியில போய் தங்காம இருக்கும். கார்ன்ஃபிளவர் கரைசலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இந்த கார்ன்ஃபிளவர் கரைசல் சூப்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும், டேஸ்டும் கொடுக்கும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கட்டும். அப்பதான் நம்ம சேர்த்த கார்ன்ஃபிளவர் கரைசலோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். சூப் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த சைடு நம்ம கார்ன்ஃபிளேக்ஸ் வறுத்துக்கலாம். இந்த பேன்ல எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. கார்ன்ஃபிளேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வறுத்துக்கலாம். இப்ப வறுத்தாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃபிளேக்ஸ் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். கார்ன்ஃபிளவர் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. சூப்பு நல்லா திக்காய் வந்துருச்சு. நம்ம சேர்த்த கார்ன்ஃபிளவர் கரைசலோட பச்சை வாசனையும் போயிருச்சு. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். அவ்வளவுதான். ஹெல்த்தியான டேஸ்டான வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. சூப்பை சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்றதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம சூப் செய்யும் போது பெப்பர் பவுடர் சேர்த்தாலும் இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது கொஞ்சமா பெப்பர் பொடி சேர்த்தா குடிக்கும் போது நல்லா இருக்கும். பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு சூப் குடிக்கும் போது நம்ம வறுத்து வச்ச கார்ன்ஃபிளேக்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அதுல சேர்த்து அந்த சூப்பை குடிச்சோம்னா கார்ன்ஃபிளேக்ஸோட கிறிஸ்பினஸோட சூப்பு குடிக்கிறதுக்கு
ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கார்ன்ஃபிளேக்ஸ் வந்து நம்ம மொத்தமா சேர்த்துடக்கூடாது. சூப் குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து குடிக்கணும். ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 கப் ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம 2-3 சுத்து சுத்தி எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம 2-3 சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்வீட் கார்ன் நல்ல நைஸா அரைப்பட்டுரும். நல்லா நைஸா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நைஸா அரைச்சாதான் சூப் குடிக்கும் போது நல்ல டேஸ்டாவும் ஸ்மூத்தாவும் இருக்கும். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதுமே இது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண பூண்டு, 3/4 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண இஞ்சி, ரெண்டையுமே நல்லா பொடியா சாப் பண்ணிக்கங்க. இது கூட ஒரு குட்டி பச்சை மிளகாவை விதைகள்லாம் நீக்கிட்டு நல்லா பொடியா சாப் பண்ணி சேர்க்கலாம். எல்லாத்தையுமே ஒரு 30 செகண்ட்ஸ் போல வதக்கினா போதும். இந்த பட்டர்ல வதங்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும். சூப்புமே நல்லா சுவையா இருக்கும். 30 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கிக்கங்க போதும். அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு நல்ல பொடியா கட் பண்ண கேரட், 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண பீன்ஸ், இந்த ரெண்டையுமே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆச்சு. அடுத்து இதுல 1/4 கப் ஸ்வீட் கார்ன், நம்ம அரைச்ச அந்த ஸ்வீட் கார்ன் விழுது. இது கூட 3 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி 3ல இருந்து 3.5 கப்புக்குள்ள தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து இதுல 3/4 டீஸ்பூன் சால்ட் சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வோட ஃப்ளேமை மீடியத்துக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த பவுல்ல 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சி வச்சுக்கலாம். இப்ப நல்லா தளன்னு கொதிச்சிட்டு இருக்கு. இதுல 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் பாத்தீங்கன்னா ஹை மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கு. இப்ப வந்து சூப்பு வெந்துட்டு இருக்கும்போது இந்த ஓரத்துல நுர மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதையெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம். இப்ப 5 நிமிஷமா சூப் நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து நம்ம கரைச்சு வச்ச கார்ன்ஃபிளவர் கரைசலை நல்லா இந்த மாதிரி சேர்த்துட்டே கிண்டிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கார்ன்ஃபிளவர் கரைசல் சேர்த்த உடனே கிண்டி கொடுத்துட்டே இருங்க. அப்பதான் அடியில போய் செட்டில் ஆகாம இருக்கும். கார்ன்ஃபிளவர் கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா சூப்பு வந்து திக்னஸ் கொடுக்கும். இது மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கட்டும். கார்ன்ஃபிளவர் கரைசல் சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. சூப்பு பாத்தீங்கன்னா திக்காய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன். இப்ப ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. நம்ம முழுசா சேர்த்த அந்த ஸ்வீட் கார்ன்லாம் நல்லா சாஃப்டா வெந்து வர வரைக்கும் சூப்பு வந்து வெந்துட்டு இருக்கட்டும். ஸ்டவ் வந்து சிம்லயே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. முழுசா சேர்த்த ஸ்வீட் கார்ன் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. சூப்பு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இது ஆறுனா இன்னுமே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இதுல 1-2 இடிச்ச மிளகு 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா கமகமன் வாசனையா இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இதுல கொத்தமல்லி இலை சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. விருப்பப்பட்டீங்கன்னா 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான், சுட சுட சுவையான ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு.
கொள்ளு சூப்பு பண்ண போகிறோம். 50 கிராம் கொள்ளு எடுத்திருக்கேன். இதை 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொள்ளு சூப்பு பண்ண ஆரம்பிக்கணும். இந்த குக்கரில் ஊற வச்ச கொள்ளை தண்ணியோடையே சேர்த்துருங்க. இதுக்கிட்ட 1 கப் தண்ணி, 4 பூண்டு ஸ்லைஸ் பண்ணது, 7-8 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் மிளகும் 1 டீஸ்பூன் சீரகமும் இந்த மாதிரி 1-2 இடிச்சு சேர்த்துக்கங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 8லேருந்து 9 விசில் வேக வச்சுக்கோங்க. இந்த அளவு வேக வச்சாதான் கொள்ளு நல்லா சாஃப்டா வேகும். இந்த சூப்புக்கு கொள்ளு நல்லா சாஃப்டா வேகணும். 8 விசில் வந்துருச்சு, ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. கொள்ளு நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இப்ப ஒரு மேஷரை வச்சு இந்த பருப்பெல்லாம் நல்லா மசிகிற மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப மேஷ் பண்ணியாச்சு. ரொம்ப மையா மசிச்சிடாம இந்த மாதிரி கொள்ளு 1-2 அங்கங்க இருக்கிற மாதிரி மசிச்சு விட்டுக்கங்க. இப்ப இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சூப்பு 3 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். 3 நிமிஷமா சூப்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. கடைசியா இதுல சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கடைசியாவே சேர்த்துக்கங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துடலாம். கடைசியா கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம கொள்ளு வேக வைக்கும் போது மிளகும் சீரகமும் இடிச்சு சேர்த்தோம். இப்ப இதுக்கு இந்த அளவு மிளகுத்தூள் போதும். உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நம்மளுடைய ஹெல்த்தியான டேஸ்டான கொள்ளு சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காளான் சூப் பண்ண போறோம். 100 கிராம் காளானை கழுவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி வச்சிருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கலாம். இந்த காளான்ல பண்ற சூப் 2 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த பேன்ல 1 டீஸ்பூன் வெண்ணெய் உருக ஆரம்பிச்சதுமே அதுல 1 டீஸ்பூன் பொடியா கட் பண்ண பூண்டு, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம். இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டையுமே ஒரு அரை நிமிஷம் போல வதக்கிக்கணும். இந்த சூப்புக்கு வெண்ணெயிலேயே பூண்டு வெங்காயம் காளான் இதெல்லாம் வதக்கி செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வெண்ணெய்க்கு பதில் நீங்க எண்ணெய் சேர்த்தும் இந்த மாதிரி வதக்கி செய்யலாம். இப்போ வெங்காயம் அரை நிமிஷம் போல வதங்கினா போதும். இது கூட பொடி பொடியா கட் பண்ண காளானை சேர்த்துடலாம். இந்த சூப்புக்கு காளானை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த வெண்ணெயிலேயே இதை 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். நம்ம சேர்க்கும் போது காளான் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம வதக்கிட்டோம்னா காளான்ல உள்ள நீர் சத்தெல்லாம் வெளியில காளான் அளவு சுருங்கிரும். நம்ம சேர்க்கும் போது காளானோட அளவு அதிகமா இருந்தது. இப்ப வதங்க காளானில் உள்ள நீர் சத்தெல்லாம் வெளியேறி காளானும் சுருங்கிருச்சு. இந்த காளானோட அளவும் கம்மியாயிருக்கு. காளான் 3 நிமிஷமா வதங்கிருச்சு. தண்ணி சேர்த்துடலாம். 2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. காளானுக்கு ரொம்ப உப்பு இழுக்காது. நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி போட்டு ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அது ஒரு 7-8 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இது நல்லா கொதிச்சு வத்தி காளான் உள்ள சத்தெல்லாம் அந்த சூப்பில் இறங்கட்டும். தீயை கூட்டி வச்சிட்டிங்கன்னா தண்ணி வேகமாக வத்திரும். காளான் உள்ள சத்தும் சூப்பில் இறங்காது. சூப்பில் சேர்க்கறதுக்கு இந்த பவுலில் அரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து
கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் 7-8 நிமிஷமாக கொதித்து நல்லா வற்றி காளான் உள்ள சத்தும் இதில் இறங்கிடுச்சு. காளானும் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்ச அந்த கார்ன்ஃப்ளவர் கரைசலை இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே சேர்த்துக்கங்க. அப்போ தான் அந்த மாவு வந்து அடியில் தங்காமல் இருக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் கரைசல் சேர்க்குறது சூப்புக்கு வந்து நல்ல டேஸ்ட்டும் திக்னஸும் கொடுக்கும். நல்லா கிளாஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இது சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அப்போ தான் கார்ன்ஃப்ளவர் மாவோட பச்சை வாசனை எல்லாம் போகும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கு அப்புறமா 3 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா கொதிச்சு கார்ன்ஃப்ளவர் மாவோட பச்சை வாசனை போய் நம்மளுடைய சூப் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து மிளகுத்தூள் வந்து உங்கள் சுவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இந்த மிளகுத்தூள்லாம் இந்த சூப்புக்கே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உப்பு போதுமான்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. சுட சுட சுவையான ஹெல்த்தியான காளான் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பேனில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு மீதி உள்ளதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரை பண்ண கார்ன்ஃப்ளேக்ஸை வச்சிடலாம். சூப்பை அப்படியே நேரடியாக குடிக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை சூப்பு குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து குடிக்கும்போதும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த காளான் சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.